இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய பல மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நடிகர் விஜய் கட்சியிலும் திமுகவிலும் ஐக்கியமாக போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றை பற்றி இப்பொழுது பரபரப்பாக இன்னொரு செய்தி பேசப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சேலத்திலே ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்து விட்டு ஒரே நாளில் 64,000 ரூபாய்க்கு குடித்து விட்டார். ஒரே இரவில் 64,000 ரூபாய்க்கு குடித்துவிட்டு அந்த ஓட்டலுக்கு அந்த கட்டணத்தை செலுத்தாமல் ஓட்டம் பிடித்து விட்டார் என்று திமுகவை சார்ந்த ஜெயராமன் என்பவர் ஒரு குற்ற பத்திரிகை வாசித்திருக்கிறார். அதற்கு ஏற்றார் போல அந்த கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் அந்த கட்சியை விட்டு விலகி வெளியேறி இருக்கிறார். இப்பொழுது திமுகவை சார்ந்த ஜெயராமன் இப்படி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது அரசியல் கட்சியின் தலைவர் மீதும் ஜனநாயகமான ஆரோக்கிய ரீதியான விமர்சனங்களை வைப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. எந்த தலைவரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஒருவரை பிடிக்கவில்லை அல்லது ஒருவருக்கு எதிராக பேச வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டுகளையும் நா கூசாமல் பேசுவதில் திமுகவை சார்ந்தவர்களுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியலில் திமுகவை சார்ந்தவர் பலர் செய்யாத மாபெரும் அயோக்கியத்தனத்தை வேறு எந்த கட்சியை சார்ந்தவர்களும் செய்துவிட முடியாது. நாம் கேட்க நினைப்பது, சீமான் அந்த ஓட்டலுக்கு பில்லை செலுத்தினாரா, கட்டணத்தை செலுத்தினாரா இல்லையா என்பது வேறு. அவர் சொல்லாமல் கொள்ளாமல் போனாரா என்பது வேறு. ஆனால் உண்மையிலேயே எந்த ஒரு மனிதனாவது ஒரு இரவுக்குள் 64,000 ரூபாய்க்கு குடித்துவிட்டு காலையில் சத்தம் போடாமல் ஓட்டலை காலி செய்துவிட்டு வெளியேறி இருக்க முடியுமா? அப்படியே பில்லை செலுத்தாமல் வெளியேறினால் கூட அந்த ஓட்டல் நிர்வாகிகள் அமைதியாக சீமானை விட்டிருப்பார்களா? பில்லை கட்டிவிட்டு செல்லுங்கள் என்று கேட்டிருப்பார்களா? கேட்டிருக்க மாட்டார்களா? அதுவும் இல்லாமல் 64,000 ரூபாய்க்கு ஒரே இரவில் குடிப்பது என்பது சாத்தியமா? அப்படி குடித்திருந்தால் அந்த மனிதன் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் 100% சொல்லப்படுகிறது. ஆனால் திட்டமிட்டே ஏதோ சீமான் மீது ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்பதற்காக திமுகவை சார்ந்த ஜெயராமன் என்கின்ற அந்த திமுகவின் நிர்வாகி போர்வையில் வடிகட்டிய பொய்யை நா கூசாமல் பேசுகிறார்கள். திமுகவை சார்ந்தவர்களுக்கு நா கூசாமல் பொய் பேசுவது என்பது வாடிக்கையான ஒன்று. திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு மோசமாக பேசுகிறார், எவ்வளவு ஆபாசமாக பேசுகிறார் என்பதையெல்லாம் நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. திமுகவில் அண்ணா காலத்திற்கு பிறகு கலைஞர் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு திமுகவில் பொய் பேசுவதற்கென்றே அந்த கலையை வளர்ப்பதற்கென்று ஒரு பேச்சாளர் கூட்டத்தை கலைஞர் கருணாநிதி வளர்த்தார். ஆபாசமாக பேசுவதற்கென்று சில பேச்சாளர்களை வளர்த்தார். வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், நன்னிலம் நடராஜன், வண்ணை செல்லா என்று ஒரு குழுவையே கருணாநிதி வளர்த்து தமிழக அரசியலில் நாளாந்தர பேச்சாளர்களை உருவாக்கியது திமுக என்பது அனைவருக்கும் தெரியும். அதை போலத்தான் இன்றைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இப்பொழுது இந்த பட்டியலில் புதிதாக சேர்ந்திருக்கின்ற ஜெயராமன். ஒரு மனிதன் ஒரு இரவுக்குள் 64,000 ரூபாய்க்கு குடிக்க முடியுமா? என்ன ஒரு மோசமான பொய், எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்! சீமானின் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைப்பது என்பது வேறு, அவருடைய கொள்கைக்கு மாற்று கொள்கையை மக்கள் மன்றத்திலே வைத்து பேசுவது என்பது வேறு. ஒரு தனி மனித அவதூறை, காழ்ப்புணர்ச்சியை அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டு திமுக இப்படி பேசுவது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. திமுக மட்டுமல்ல, இன்னும் சிலர் இருக்கிறார்கள். தமிழக அரசியலில் நாகரிகமாக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தி, அவருடைய மகன் ராம சுகந்தன் என்பவர் தமிழ்நாட்டிலே மது ஒழிப்புக்காக 40 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர், ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு தலைவர்,
பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அவருடைய அறையில் ஒரு ஆலிவ் ஆயில் பாட்டிலை வைத்திருக்கிறார். ஒரு வெளிநாட்டு ஆலிவ் ஆயில் இறக்குமதி செய்யப்பட்டது. அது ஒரு வலி நிவாரணி. வலியை போக்குவதற்கு அந்த ஆலிவ் ஆயிலை உடலின் பாகங்களில் பூசிக்கொள்வது வழக்கம். அது வலியை பூரணமாக குணமடைய செய்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆலிவ் ஆயில் பாட்டிலை கூட அந்த வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராம சுகந்தன் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பக்கத்திலே விலை உயர்ந்த மது பாட்டிலை வைத்திருக்கிறார். அவர் மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார். அதையும் பல ஊடகங்கள் பெரிதுபடுத்தி பேசியது. இப்படி தமிழ்நாட்டிலே சில நல்ல தலைவர்கள் மீது, டாக்டர் ஐயாவின் மீது அவதூறை கிளப்ப வேண்டும் என்று வாழப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராம சுகந்தன் ஆலிவ் ஆயில் பாட்டிலை கூட மது புட்டி என்று பேசுகிறார்கள். இப்படி கடைந்தெடுத்த சில அயோக்கிய பேர்வழிகள் தமிழக அரசியலில் இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த திமுகவை சார்ந்த ஜெயராமன் என்பவரும், இந்த ஜெயராமன் என்பவரும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர்வழியாகத்தான் இருக்க முடியும். ஒரு மனிதன் 64,000 ரூபாய்க்கு குடிக்க முடியாது என்று தெரிந்தும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான பொய்யை பேசுகிறார் என்று சொன்னால், இவர்கள் எப்படி தனி மனித வெறுப்பு அரசியலை தமிழகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.